ராஜு, உங்ககிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா, இந்த 2025ல இவங்க கொண்டு வந்திருக்க இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மால யாருக்கு ஜாக்பாட்? ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, பணப்புழக்கம் வந்து அதிகமா ஜாஸ்தி ஆகும். அப்படி இருக்கா அதுல? என்னன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அன்னபூர்ணி அந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்து ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் பார்த்து கேட்டாங்க. அந்த ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயிருக்கு. கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன். அந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதுல என்னன்னா வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து மாநிலத்துக்கு எதனாலையும் பயன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாநிலத்துக்கு வர வேண்டிய வருமானம் எதனாவது இப்போ என்டர்டைன்மெண்ட் செக்டார் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா மூவிஸ்க்கு போவாங்க. அந்த மூவிஸ்ல டிக்கெட் வாங்குறதுல பழைய ஜிஎஸ்டில என்ன வரி இருந்துச்சு, இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க. அதனால அதாவது பாத்தீங்கன்னா இப்போ அமேசான்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த ஜிஎஸ்டினால நம்ம அமேசான்ல வாங்குற அந்த பொருட்களோட விலையும் ஏதாவது கம்மியாகுமா, மாறுபடுமா? டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஆர்ஐ என்டர்பிரைசஸின் ப்ரொப்ரைட்டர் ராஜு ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம். வணக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம் ஒன்று புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க 2025ல. பட் அதுல என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் விளக்கி சொல்றீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 2017 வந்தது. அதுக்கப்புறம் நிறைய வந்து ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து செப்டம்பர் 3 அது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்தது, 56th கவுன்சில் மீட்டிங். அதில் வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் போயிருக்கு. எங்களுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு ரெக்கமெண்டேஷன் போயிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரீஃபார்ம் நடந்திருக்கு. இதில் வந்து நிறைய டேக்ஸ் வந்து மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 டேக்ஸ் ஸ்லாப்பு புழக்கத்தில் இருந்தது. ஜிஎஸ்டி 5%, ஜிஎஸ்டி 12%, ஜிஎஸ்டி 18%, ஜிஎஸ்டி 28%. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் 2 வந்து டாக்ஸேஷன் தான் புழக்கத்தில் இருக்க. ஜிஎஸ்டி 5% ஒன்று, ஜிஎஸ்டி 18% ஒன்று. அப்போ ஜிஎஸ்டி 12%, 28% என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி ஜிஎஸ்டி 5%, ஜிஎஸ்டி 18% அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன இதுல இன்னும் நான் கேட்கணும்னா, இது வந்து யாருக்கெல்லாம் இது வந்து இப்போ ரிஃபார்ம் கொண்டு வந்ததுனால யாருக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு 6 கேட்டகரியா இதை பிரிச்சு, எந்த செக்டாருக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு? இது வந்து ஒரு 6 செக்டாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. அது என்ன செக்டார்னு ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ற ஐட்டம்ஸ், அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏர் ஆயில், டூத்பேஸ்ட், டாய்லெட் சோப்பு, டூத்ப்ரஷ், ஷேவிங் க்ரீம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18% முன்னாடி இருந்தது. இப்போ 5% இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் க்ரீமு, சீஸு, ப்ரெட்டு, அதாவது மிக்சர்ஸு, ஃபீடிங் பாட்டிலு, நாப்கின்னு, தையல் மிஷினு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி 12%ல இருந்தது. ஆனால் இப்போ வந்து 5%க்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் செக்டாரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ், நம்மளாம் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் போடுறோம் இல்லையா, அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி 18% இருந்தது. இனிமேல் வந்து இது 0% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1000+ ஜிஎஸ்டி அப்படின்னு இருந்ததுன்னா 1180 ரூபா கட்டுவோம். இனிமேல் நம்ம 1000 ரூபீஸ் கட்டினா போதும். அதை மாதிரி பெனிஃபிட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த இண்டிவிஜுவல் ஹெல்த் கேர் இல்லாமல் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12% இருந்தது. இனிமேல் அதை வந்து 5% கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னா எஜுகேஷன் செக்டாருக்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த சார்ட்டு, இந்த புக்ஸு இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, பென்சிலு, ஷார்ப்னரு, க்ரையான்ஸு, நோட் புக்ஸு, எரேசரு, இது எல்லாமே வந்து 12%ஆகவும் 5%ஆகவும் இருந்தது. இனிமேல் வந்து நில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நில் மீன்ஸ் ஜீரோ டாக்ஸ். ஹெல்த் கேருக்கு மட்டும் ஃபுல்லாவே வந்து வரி விலக்கு பண்ணிட்டாங்க. இனிமேல் என்ன ரேட்டோ அது மட்டும் தான் நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், விவசாயம் சம்பந்தமான பொருட்களுக்கு எல்லாம் என்ன ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். முன்னாடி வந்து அந்த டிராக்டரோட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து 18% இருந்தது. இனிமேல் அது வந்து 5%ஆக தான் இருக்கும். அப்போ புது டிராக்டர் ஒன்று வாங்கினோம்னா இதுக்கு முன்னாடி 12%ஆக இருந்தது. இனிமேல் வந்து அது 5%ஆக இருக்கும். அதோட ஸ்பேர் பார்ட்ஸு, அந்த அக்ரிகல்ச்சருக்கு தேவையான அந்த சம்மந்தமான என்ன பொருட்கள் வாங்கினாலும் இனிமேல் அது 5%ல தான் நீங்கள் வாங்குவீங்க. அடுத்தது வந்து ஆட்டோமொபைல்ஸ், இதுதான் வந்து பெரிய புழக்கத்தில் இருக்கிறது. காரு, பைக்கு இதெல்லாமே வாங்கிட்டு இருப்போம். இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா
முன்னாடி வந்து 28% இருந்தது, இனிமேல் அது வந்து 18% தான் இருக்கும். அடுத்தது எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ், இதுவும் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். ஏர் கண்டிஷனரு, டிவி, மானிட்டரு, ப்ரொஜெக்டரு, வாஷிங் மிஷின்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம 28% பே பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் அது வந்து 18% தான் நம்ம பே பண்ணுவோம். இதுதான் சார் இப்போ வந்து நம்மளோட செப்டம்பர் 3 அன்னைக்கு கொண்டு வந்த டாக்ஸ் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது டாக்ஸ் வந்து எதுல இருந்து எது குறைச்சதுன்னு சொல்றது இந்த எல்லாம் மேஜரா இந்த 6 செக்டர் ஃபுல்லா கவர் ஆயிடும். அப்ப யாருக்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இது பாத்தீங்கன்னா டொபாக்கோ இருக்கு இல்லைங்களா, சிகரெட்ஸ், இத மாதிரி ஐட்டத்துக்குலாம் 40% ஒரு ஸ்லாப் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்து 28% பிளஸ் செஸ் இருந்தது. இப்ப வந்து டொபாக்கோனா நீங்க சொல்றது அந்த சிகரெட்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும், எல்லாமே வந்துரும். ஆமா, இந்த ஐட்டத்துக்குலாம் 40% ஜிஎஸ்டி ரேட்டே கொடுத்துட்டாங்க. இனிமேல் சிஜிஎஸ்டி 20%, எஸ்ஜிஎஸ்டி 20%, 40% கவர் ஆயிடும். ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா பணப்புழக்கம் வந்து அதிகமா ஜாஸ்தி ஆகும், அப்படி இருக்கா? அதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. நம்ம டாக்ஸ் வந்து இப்போ கம்மியாச்சுன்னா எப்படி கம்மியாகும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு பொருளை வந்து 12 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது இனிமேல் 10 ரூபாவா ஆயிடும். அதுதான் நம்மளுக்கு லாபம். அது வந்து அது நீங்க கரெக்டா பொருளோட விலை வந்து கம்மியாகும், நம்ம நுகர்வோர் வந்து ஜாஸ்தியா ஒரு 10 ரூபா 12 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 10 ரூபா செலவு பண்ணுவோம். ஓகே. என்னன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி அந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்து ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் பார்த்து கேட்டாங்க, அந்த பிரெட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது, பட் அதான் பிரெட்டோட ஜாமோட சேர்த்து பிரெட்டை வித்தா ஜிஎஸ்டி மாதிரி சொல்லியிருக்கீங்களே, அந்த மாதிரி ஏதாவது இதுல வருமா? ஆக்சுவலி அது வந்து அவர் சொன்ன கான்செப்ட் அதுதான். இப்போ இது ரிடக்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா அவர் சொன்னதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி என்னன்னா பண்ணை வந்து அவர் ஒரு 5 ரூபாய்க்கு விற்பாரு, ஜாமை வந்து ஒரு 20 ரூபாய்க்கு விற்பாரு. இப்போ பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, கரெக்டா? கரெக்ட், ஆமா. ஜாமுக்கு வந்து சட்டன் ஜிஎஸ்டி இருக்கு. அதை ஆட் பண்ணும்போது அது வேல்யூ ஆடட் ஆகுது. பண்ண ஒரு 20 ரூபாய்க்கு விற்பாரு பிரெட் பண்றது. அப்போ அதுக்கான ஜிஎஸ்டி அது ஆட் ஆக தானே செய்யும். அது வந்து ஜஸ்ட் அது டாக்கிங் கொஞ்சம் இதுவா இருந்ததுனால அது பூம் ஆயிடுச்சு. பட் ஆனா கரெக்ட் தான், அது அப்படிதான் வித்தா அவனும் வேற ஒன்றும் பண்ண முடியாது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதுல என்னன்னா வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து மாநிலத்துக்கு எதனாலையும் பயன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாநிலத்துக்கு வர வேண்டிய வருமானம் எதனாவது இப்போ ஜிஎஸ்டி நம்ம கட்டும் போதே பாத்தீங்கன்னா 3 விதமா கட்டுவோம். ஒன்னு வந்து சிஜிஎஸ்டின்னு கட்டுவோம், எஸ்ஜிஎஸ்டின்னு கட்டுவோம், ஐஜிஎஸ்டின்னு கட்டுவோம். இதுதான் இதுல வந்து சிஜிஎஸ்டி வந்து சென்ட்ரலுக்கு போக வேண்டிய டாக்ஸ், எஸ்ஜிஎஸ்டின்றது ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய டாக்ஸ். அது வந்து அங்க சென்ட்ரல்ல இருந்து தான் நம்மளுக்கு எஸ்ஜிஎஸ்டி வரும். இப்போ வந்து இவங்கெல்லாம் சொல்றதுனால வந்துச்சா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. அது வந்து அவங்களுக்குள்ள இருக்க டீலிங்ஸ் எப்போ ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம தெரியாம ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. அதனால அதுக்குள்ள நம்ம பெருசா போத்தவல. ஆனா கண்டிப்பா அவங்களுக்குள்ள இருக்க டேர்ம்ஸ்ல அது வந்துட்டு தான் இருக்கும். இப்போ நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுவாங்க, நாங்க கொடுத்துட்டோம்னு சொல்லுவாங்க, சிஎம் என்ன சொல்லுவாரு, கொடுக்கல. அதுக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா போக முடியாது. சரி ராஜு, இப்ப பாத்தீங்கன்னா என்னன்னா என்டர்டைன்மெண்ட் செக்டார் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா மூவிஸ்க்கு போவாங்க. அந்த மூவிஸ்ல டிக்கெட் வாங்குறதுல பழைய ஜிஎஸ்டில என்ன வரி இருந்துச்சு, இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்க, அதனால அப்ப டிக்கெட்டோட பிரைஸ் கம்மியாகுமா? அது சொல்லுங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா 12% அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு கம்மியா இருந்தா 5% ஜிஎஸ்டி, 100 ரூபாய்க்கு அதிகமா இருந்தா 18% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க எல்லாருக்கும் தெரியும், இப்ப மல்டிபிளெக்ஸ்ன்னு போனாலே மினிமம் 140, 160, 180, 200க்கு மேலதான் இருக்கு. அந்த ஃப்ரண்ட் ஒரு 2 ரோ இருக்கும். அந்த ரோ மட்டும் 2 ரோ மட்டும் 60 ரூபீஸ் ஐ திங்க் சோ. என்ன பார்த்த மாதிரி கம்மியாகும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு 2 ரோக்கு மட்டும் தான் 100. எனக்கு தெரிஞ்சு அந்த ரோக்கு யாருக்குமே போக மாட்டாங்க, மேக்ஸிமம் போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது சும்மா எனக்கு தெரிஞ்சு 18% ஃபிளாட்டா கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் சீட், அதாவது ஸ்கிரீன்ல இருந்து ஃப்ரண்ட்ல இருக்க 2 சீட் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 இருக்கும். அந்த டிக்கெட் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் அதிகமா இருக்கும். அது என்ன ஒரு 2% தான் இருக்கும். மீதி 98% வந்து நம்ம 180 ரூபீஸ் 200 அதுல 18% அட்ராக்ட் ஆயிடும். ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ அமேசான்ஸ்லாம் கொடுக்குறாங்க இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த ஜிஎஸ்டினால நம்ம அமேசான்ல வாங்குற அந்த பொருட்களோட விலையும் ஏதாவது கம்மியாகுமா, மாறுபடுமா? அது அமேசான் கம்பேர் பண்றதை விட பிரைஸ் வந்து எல்லாத்துக்குமே கம்மி பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டிவி வந்து நம்ம வாங்குறோம், அமேசான்லயா இருந்தாலும் சரி, ஷோரூம்லயா இருந்தாலும் சரி,
ஒரு 32,000 அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி தான் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 28,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதோட சேர்த்தா ஒரு 32,000 இருக்கும். இப்போ வந்து 4,000 ரூபாய் வந்து ஜிஎஸ்டி இருக்கிற இடத்துல இப்போ 18% ஆனதுனால ஜிஎஸ்டியே 3,000 ரூபாய் தான் ஆகும். ஓகே ஓகே ஓகே. 28,000 ப்ளஸ் 4,000 ரூபாய் வந்து 32,000 ஆகுது. இந்த ஜிஎஸ்டி ரெடியூஸ் ஆனதுனால அந்த 4,000 ரூபாய் செலவாக வேண்டிய ஜிஎஸ்டி 3,000 ரூபாய் தான் ஆகும். அப்போ அது 31,000 தான் அந்த டிவி இருக்க முடியும். டிவி இருக்கு. ஆனா இதை கரெக்டா ஷோரூம்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்றது நம்ம பார்த்தா தான் தெரியும். பார்த்ததும் தெரியும். பட் ஆனா இப்போ வந்து நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் இப்போ பிரைஸ் வாங்க போனா இப்போ நமக்கு லாபம் மாதிரி தான். ஆமா, இது எல்லாமே இப்போ நான் சொன்ன எல்லாமே பாத்தீங்கன்னா செப்டம்பர் 22க்கு அப்புறம் தான். 2க்கு அப்புறம். ஆமா, 21ஆம் தேதி போனீங்கன்னா கூட உங்களுக்கு பழைய டாக்ஸ்ல தான் இருக்கும். 22nd போனாதான் புது டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அப்போ வந்து பிரைஸ் டிடக்ஷன் ஆகுதான்றதை நம்ம செக் அண்ட் பேலன்ஸ் தான் பண்ணணும். ஓகே ஓகே. ராஜீவ், முன்னு உங்ககிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா, இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து ஃபைலிங் பண்றோம்ல, அது மாசம் மாசம் பண்றது ஓகேவா? அப்படிதானே? இல்ல, ஆக்சுவலி அது வந்து நிறைய பேர் குவார்ட்டர்ஸ் பண்ணுவாங்க. ஓஹோ. 3 மாசத்துக்கு ஒரு தடவையும் ஃபைல் பண்ணலாம், மந்த்லியும் பண்ணலாம். சில பேர் காம்போசிஷன் சொல்லுவாங்க. எனக்கு நான் வந்து பேங்க்ல ஃபுல்லா வாங்கிப்பேன், மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோட்டல் சேல்ல வந்து சர்டன் பர்சன்டேஜ். ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்க்கு வந்து 4% பே பண்ணா போதும், மேனுஃபேக்சரிங்னா 1% பண்ணா போதும், சர்வீஸ் டெக்ஸானா 6% பண்ணணும். அது வந்து டோட்டல் டர்ன் ஓவர்ல நான் வந்து பில்லுலாம் அடிக்க மாட்டேன், எனக்கு கவுண்டர் சேல்ஸ் தான் அப்படின்றது சில இது கொடுத்துருக்காங்க. அது வந்து காம்போசிஷன் ஸ்கீம்ல பண்ணுவாங்க. ரெகுலர் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா மந்த்லியும் இருக்கு, குவார்டர்லியும் இருக்கு. அது ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு ராஜு, உங்ககிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா, இப்போ சில பேர் தனிநபர்கள்லாம் பிசினஸ் வச்சிருப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த ஜிஎஸ்டி சம்பந்தமா அவங்க ஃபைலிங் பண்றவங்க போய் பாக்குறத விட அவங்க தனி நபரா அவங்களே ஆன்லைன்ல இதை பண்ணலாமா? அது எளிய முறையா மாத்திட்டாங்களா அந்த சிஸ்டத்தை? ஆக்சுவலி என்னன்னா, அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்றது நல்லது. இப்ப தனியா நானே பண்ண போறேன் அப்படின்னா நீங்க இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களே தனியா ஹோட்டல்ஸ் வச்சிருப்பாங்க, கடை ஏதாவது வச்சிருப்பாங்க, அவங்களே எல்லாத்தையும் பண்ண முடியுமா? அதுக்கு ஆப்ஷன் இருக்கா? ஆக்சுவலி ஜிஎஸ்டி அவங்களே வந்து எல்லாமே நிறைய பேர் தனியா பண்றாங்க அவங்களே. சின்ன ஏன்னா என்னோட பிசினஸ் டைப்பே சின்னது, நான் பெரிய வேல்யூம் பண்றது இல்லை, அதனால நானே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க. நான் பண்ண வேணாம்னு சொல்ல, அதை பத்தி பண்ணிட்டு பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் பார்க்க முடியும், இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இருக்குன்னா நீங்க தனியா பண்ணலாம். பிளாங்கா பண்ணக்கூடாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நடுவில் ஏதாவது அப்டேட் வருது, நீங்க அதை கவனிக்காம பழைய மெத்தட்லயே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சிக்கல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து தனியா ஒரு அக்கௌண்டன்ட் கிட்டயோ அவங்க கிட்டயோ போட்டு கொடுக்கறது பெட்டர். ராஜு, உங்ககிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா, இந்த 2025ல இவங்க கொண்டு வந்திருக்க இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மால யாருக்கு ஜாக்பாட்? ஆக்சுவலி பர்டிகுலரா இந்த செக்டார்னு அவங்க சொல்லல, எல்லா செக்டார் எல்லாருக்குமே வந்து இது பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரா ஹை வேல்யூம்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு தான் இது பெனிஃபிட். கன்சியூமருக்கும் பெனிஃபிட், பிசினஸ் பண்றவங்களுக்கும் பெனிஃபிட். வாங்குற இடத்துலயும் அவங்களுக்கு வந்து பிரைஸ் கம்மியா இருக்கும், கொடுக்கும் போதும் மக்களுக்கும் அது பெனிஃபிட் தான். அதனால இந்த பர்டிகுலர் செக்டார் தான் ஜாக்பாட்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமாவே எல்லா செக்டாருக்கும் இது ஒரு ட்ரீட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ராஜு, நீங்க வந்து ஆர்ஐ என்டர்பிரைஸ் சொல்லிட்டு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த இதுல? நம்ம பாத்தீங்கன்னா ஆர்ஐ என்டர்பிரைசஸ்ல ஜிஎஸ்டி கொரி, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸு, இன்கம் டேக்ஸு, அக்கௌண்ட்ஸை பார்க்குறோம். அக்கௌண்ட்ஸை நிறைய கம்பெனிக்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். பிஎஃப், இஎஸ்ஐ ரிட்டர்ன்ஸ் எல்லாமே மந்த்லி ஃபைலிங் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இன்டர்னல் ஆடிட்டு இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார். நேரம் கொடுத்து இந்த நேரத்தால் வந்தமைக்கே நன்றி. நன்றி ஆசிஃப்.